தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மேலான கவனத்திற்கு இந்த பதிவு. இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த அம்மா பேர் பார்வதி, இவங்க மகா பேர் முத்துஜோதி. முத்துஜோதியோடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு, இந்த சின்ன குழந்தை. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாத குழந்தை. இது 1 வருஷம் ஆக போகுது. இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. பலமுறை இவங்க இந்த வயதான அம்மாவும் அவங்க மகளும் அலைஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க பல்வேறு காரணங்கள் சொல்லி இது வரைக்கும் அந்த அரசு மருத்துவமனையில் பிறப்பு சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பலமுறை அலைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த ரேஷன் கார்டு எல்லாமே எல்லா ஆவணங்களும் பக்காவாக இருக்குது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, தகப்பனுடைய ஆதார் கார்டு, தாயோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் பக்காவாக இருந்துமே இது வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுக்கா மூக்குப்பிரி கிராமம் ஞானராஜ் நகர் 8வது வார்டு பகுதியில் இவங்க வசிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பிறப்பு சான்றிதழ் இந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.